ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்கான பெஸ்ட்டான ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப், சரிங்களா? இதில் முதன்மையாக ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் முதன்மையாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்குறி. இதை பொறுத்த மட்டும் 5640க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த இடத்துல. ஸோ சப்போர்ட் கிளியராக எடுத்துகிட்டு போயிருக்கு. இன்னொன்று, சப்போர்ட்லேருந்து இந்த மாதிரி ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் என்ன இருக்குன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் அந்த ஃப்ளக்சுவேஷன் இல்லை, நல்ல ஒரு சைன் கிடச்சிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்தலாம். இன்னொன்று, அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். நீங்கள் லாங் ரனில் பார்க்கச்ச, சரிங்களா, ஒரு சரிவு நிலை சப்போர்ட் லெவல் இருந்தாலும் இப்போதைக்கு இது அப் ட்ரெண்டோட பீக்கில் இருக்குது, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பி. ஸோ பிஎன்பியை பொறுத்த மட்டும் ஜிக்ஸாக் மோட். இந்த ஸ்டாக்கை நான் எதுக்காக செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் மோடு கிளியராக இருக்கும். என் ஸ்டூடெண்ட்டுக்கும் என் கிளாஸில் படிக்கிற நபருக்குமே நான் சொல்லிக் கொடுக்குற முக்கியமான விஷயமே இந்த ஜிக்ஸாக்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதாவது ஸ்விங் ட்ரேடிங் வேறு, ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறது வேறு. இப்போ சப்போர்ட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்து ரெசிஸ்டன்ட் பண்ணீங்கன்னா இது ஸ்விங்கில் பண்ணுற ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் 21 நாள் 3 வீக்ஸ் ஒரு பிஃபோர் மந்த்துக்குள்ளே நீங்கள் பண்ணுறது ஸ்விங் ட்ரேடிங். இதை பொறுத்த மட்டும் 126க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல சைன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கனடா பேங்க். இதை பொறுத்த மட்டும் 607க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இன்னும் இதனுடைய ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் 650 வரைக்கும் சாலிடாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ ஒரு நல்ல பீக், பையரோட ஆக்குப்பை நல்லாவே இருக்குது, சரிங்களா? சின்ன ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம், பட் அதனுடைய ஹையை பிரேக் பண்ண என்ட்ரி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராசிம். ஸோ இதை பொறுத்த மட்டும் ஸ்லைட்லி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய சார்ட்டோட வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸாக நடந்த டாப் எல்லாம் பேர் பண்ணி இங்கே என்னென்னா சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேலே போகிறதுக்கும் ஹோல்டிங்க்கு நல்லா எடுத்துக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக். 2312 பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா தாராளமாக என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா. ஸோ இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஸ்டாக். 2657க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பயன்படுத்தலாம். கடைசியாக காட்ட போகிற 2 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக். அதில் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்துட்டு இருந்த ஒரு ஸ்டாக், நல்ல ஒரு பையரோட ஆக்குப்பையில் இருக்குது, சரிங்களா? ஸோ வரக்கூடிய நாட்களில் 1114க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு பீக் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்க்கான இருக்கையிலே ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சப்போர்ட் லெவலில் இருக்கும். கீழே சப்போர்ட் லெவல்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி கரெக்டாக போய் இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டில் கரெக்டாக பாயிண்ட் இருக்கும், சரிங்களா? பட் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெசிஸ்டண்ட்டில் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? நல்ல ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக், வெயிட்டேஜ்லையும் இது ரொம்ப முக்கியமான ஸ்டாக், ரிலையன்ஸை பொறுத்த மட்டும் 3035க்கு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? இங்கே ரெசிஸ்டண்ட்டாக இருந்ததை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டுருக்கு, நல்ல ஒரு சைன். இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 7 ஸ்டாக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாக். இதனுடைய பிரேக் அவுட் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 10ஆம் தேதி கூட நடக்கலாம், சரிங்களா? நடக்கச்ச நெஃப்டியை செக் பண்ணி அந்த வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இன்னொன்று, ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதனோட பிரேக் அவுட்டில் என்னென்ன அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.